வணக்கம். ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே சிப்பி காளான் 200 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் மற்ற பட்டன் காளான் இல்லை பால் காளான் மற்ற எடிபிள் மஷ்ரூம் இதில் வேணால் நீங்கள் செய்யலாம். கடலை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சைப்பழ சாறு 1 டீஸ்பூன், இல்லைனா ஒரு சின்ன எலுமிச்சைப்பழத்தில் பாதி அளவு சாறு எடுத்துக்கிட்டால் போதும். இதெல்லாம் கலக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. நான் ஸ்பூன் இந்த ஸ்பூனில் தான் அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன். வேறு எந்த ஸ்பூனும் இல்லை, இதில் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம அந்த காளானை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இது நீங்கள் பட்டன் காளான் மாதிரி ரொம்ப மேலே மண்ணெல்லாம் தொடச்சி எடுக்கணும்லாம் கிடையாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டாவே போதுமானது. பாருங்கள், இந்த சிப்பி காளான் இப்படி தான் இருக்கும். இது நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் பட்டன் காளானை விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு 2 தடவை கொஞ்சம் பொறுமையாக கழுவி எடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்ப போட்டு கசக்கி எடுத்திங்கன்னா இதெல்லாம் பிரிஞ்சுட்டு வர மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம பொறுமையாக கழுவி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோட நம்ம சேர்த்துடலாம் அது எல்லாத்தையும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் இந்த எடுத்து வச்சுருக்க இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து வச்சிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பழசாறு, தேவையான அளவு உப்பு நான் இந்து உப்பு பயன்படுத்துகிறேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக தான் கலக்கியிருக்கேன். இப்போ இந்த காளான் கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நம்ம பெசறிடலாம். ஏன்னா காளான் கொஞ்சம் கழுவி வச்சுருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் பார்த்துட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் காளான் எல்லாத்தையும் கழுவிட்டேன். இந்த மாதிரி பீஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம எதையும் கட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்த்து இருக்குது. இதை நம்ம ஒன்று ஒன்றா இப்படி உடச்சி போட்டுட்டா போதும். ரொம்ப சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம நல்லா ஒன்றா கலந்துடலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக கலக்கணும், அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த காளான் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான மொறு மஷ்ரூம் 65 தயாராகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நீங்கள் நான் குறிப்பிட்டிருந்த அளவுகளில் பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வரும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.